கேப்டன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்ட் இந்த ஷோ கிளாப் போர்ட் நம்ம நிகழ்ச்சியில வாரம் ஒரு நியூ மூவி டீமை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் அந்த வகையில இந்த வாரம் போங்கு திரைப்படத்துடைய குழுவினர் தான் நம்ம கூட இருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட பேசலாம். நாம நல்லது பண்றதுக்கு நல்ல நேரம் பார்க்கணும், கெட்டது பண்றதுக்கு நல்ல நேரம் பார்க்கணும். இப்போ நம்ம போங்கு திரைப்பட குழுவினர் தான் சந்திச்சுட்டு இருக்கோம். ஸோ அப்படி நம்ம இப்போ சந்திக்க போறது அந்த படத்துடைய ஹீரோயின் மனிஷா. அண்ட் ரொம்ப கார்ஜியஸா இன்னைக்கு வந்திருக்காங்க. அண்ட் படத்துலயும் ரொம்ப சூப்பர்பான லுக்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட பேசலாம் வாங்க. ஹலோ மேம். Hi. How are you? Good. You're looking gorgeous today. Thank you so much. ஸோ போங்கு திரைப்படத்துடைய வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? போங்கு படம் வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி ஹிந்தி படம் பண்ணியிருந்தேன். ஸோ ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட மேனேஜர் சொன்னாங்க இந்த மாதிரி போங்கு படம் ஒன்று காஸ்ட் தேடிட்டு இருக்காங்க, ஸோ ஆடிஷன் போகலாமான்னு. ஸோ ஆடிஷனுக்கு வந்தேன். அதே மாதிரி டைரக்டருக்கு வந்து ஓகே லைக் ஆடிஷன் பண்ணிட்டு எம்பியோட பொண்ணு கேரக்டர் இவங்க பர்ஃபெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செலக்ட் பண்ணி தான் எனக்கு இந்த படம் வாய்ப்பு வந்துச்சு. ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் மை ப்ரொடியூசர் திரு சார். அவர் இல்லைன்னா இந்த படமே இல்லை. ஸோ அதனால தான். ஸோ நட்டி சார் வந்து ஒரு ஃபேமஸ் சினிமோட்டோகிராஃபர். ஸோ அவர் வந்து உங்க லுக்ல ஏதாவது டிப்ஸ் தருவாரா? இந்த மாதிரி நிறைய விஷயம் சொன்னாரு. லைக் யூனோ இன்ஃபேக்ட் லுக் வைஸ் ஆல்சோ ஹி டோல்ட் மீ ஈவன் இந்த மேக்கப் இதுலயும் சர்டன் டிப்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ அதெல்லாம் சீக்ரெட்லாம் சொல்ல முடியாது. ஸோ ஹஸ் டோல்ட் மீ தட் டூ இதெல்லாம் பண்ணானா லேட்டர் த நெக்ஸ்ட் டேவே நான் பண்ணிட்டு அது நட்டி சார் இது ஓகேவா அப்படின்னா அவர் சொன்னார் இப்போ நீங்க ஃப்ரேம்ல பாருங்க எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ இட் வில் சேஞ்ச் அ லாட். ஸோ நெக்ஸ்ட் டைரக்டர் சார் பத்தி சொல்லுங்க. அண்ட் அவர் எப்படி உங்களை காஸ்ட் பண்ணி இந்த படத்துக்குள்ள கொண்டு வந்தாரு அண்ட் எப்படி நடிப்பு சொல்லி கொடுத்தாரா? லைக் நீங்க கம்ஃபர்டபுள் வித் ஹிம் அந்த மாதிரி? ஹி இஸ் வெரி ஸ்வீட். எப்படி சொல்ற டைரக்டர் வந்து அவர் அவ்வளோ பேசவே மாட்டாரு. ரொம்ப குவைட்டான பர்சன். டைரக்டர் இஸ் வெரி குவைட். லைக் நான் அவரை டே ஒன்லேருந்து பார்த்துருக்கேன். அவர் சொல்லும் போதும் அவ்வளோ சாஃப்டாக பேசுவார். லைக் இதுதான் அவ்வளோதான் அந்த மாதிரி சீன் சொல்லிட்டு ஹில் ஜஸ்ட் கோ. ஐ மீன் லைக் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நடிச்சுலாம் காட்ட மாட்டார். இதுதான் சீன், இதுக்கு என்ன இதுவோ அதை வந்து ஆக்டிங் பண்ணும்போது பார்த்துட்டு ஓகே இது இப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அவருக்கு என்ன தேவையோ அந்த அவுட்புட் எடுத்துட்டு லைக் இது வேணும்னு சொல்லிடுவாரு. அது பேஸ் பண்ணி நம்ம ஆக்ட் பண்ணலாம். யா we have to act. ஓகே சூப்பர். ஸோ இந்த படம் போங்கு திரைப்படத்துக்கு அப்புறம் தமிழ் சினிமால உங்களோட இடம் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? டெஃபினெட்லி ஆஃப்டர் ஒர்க்கிங் வித் நட்டி சார் இன்னும் நிறைய படம் ஆஃபர்ஸ் வருது தமிழ்ல அண்ட் தெலுங்குலயும் ஒரு படம் இப்போ இருக்கு. So let me inform after I sign on the dotted line. அதுக்கப்புறமா தான் சொல்ல முடியும். So போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துமே ரொம்ப ஸ்டைலிஷான லுக் இருக்கு. நட்டி சார் ஒரு ரொம்ப டிஃபரெண்டான லுக்ல இருக்காரு. So we are looking forward to the film. And மக்கள் இந்த படத்தை தியேட்டர்ல போய் ஏன் பார்க்கணும்? லைக் ஒரு விஷயம் அதை பத்தி. See இந்த படம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபேமிலி ஓரியன்டட். லைக் ஃபேமிலியோட உட்காந்து நீங்கள் அந்த படம் பார்க்கலாம். மோர் ஓவர் இட் இஸ் லைக் இட்ஸ் நாட் லைக் த யூஷுவல் மூவி ஹீரோ ஹீரோயின் ரொமான்ஸ். இதில் 2 ஹீரோயின் இருக்கும், ஆனாலும் வந்து ரொமான்ஸ்லாம் கிடையாது. 2 heroines but without நோ ரொமான்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 25 கார்ஸ் எல்லாமே ஹை அண்ட் கார்ஸ். லைக் எல்லாருக்கும் கார்ஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் எஸ்பெஷலி இஃப் யூ ஆஸ்க் மீ ஐ வில் டெஃபினெட்லி வாட்ச் அ மூவி இஃப் ஐ வாஸ் லைக் யூனோ இஃப் நாட் அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. ஏன்னா இது ரொம்ப நெக்ஸ்ட் என்ன நடக்கும்ட்டே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இட்ஸ் லைக் a thriller. லைக் என்ன நடக்கும் நெக்ஸ்ட் அது நம்ம சொல்ல முடியாது. சில படம்லாம் நம்ம பார்த்தா ஓ நெக்ஸ்ட் இது நடக்கும்பா, இதுதான் ஹீரோ இப்படி வந்து பண்ணுவார் அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் இதுல யூ cannot say it's like expect the unexpected things that will happen in this movie. So in this movie romantic songs அந்த மாதிரி எதுவுமே இல்ல ரொமான்ஸ்லாம் ஹீரோ ஹீரோயினா வந்துட்டு ரொமான்டிக்
பிளாட்ஃபார்ம் இல்லையே அப்படின்லாம் வருத்தம் அந்த ஒரு ஃபீல் எல்லா மூவிஸ்லயும் எல்லா ஹீரோயினும் ரொமான்ஸ் பண்றாங்க ஸோ சம்திங் டிஃப்ரெண்ட் யூ ஷுட் டூ லைக் யூ நோ அக்கார்டிங் டு மீ யா ஐ ஃபீல் லைக் எல்லா படத்துலயும் வேற வேற மாதிரி பண்ணணும் இட்ஸ் நாட் த சேம் யூஷுவல் ஸ்டஃப் இஃப் யூ டூ தென் you know போர் அடிச்சிடும் ஸோ அண்ட் நட்டி சார் இஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் த ஸ்கிரிப்ட் அவர் செலக்ட் பண்ண ஸ்கிரிப்டே ரொம்ப டிஃப்ரெண்டாக செலக்ட் பண்ணாரு ஸோ when நட்டி சார் இஸ் பார்ட் ஆஃப் திஸ் மூவி ஐ செட் இமீடியட்லி ஓகே அண்ட் இந்த படம் வந்து இதுக்காகவே ஏன்னா நட்டி சார் சதுரங்க வேட்டையில எல்லா ஆடியன்ஸ் பார்த்துருப்பாங்க they loved his performance and the movie ஸோ அதே மாதிரி இந்த படம் தாஜ் சார் வந்து இந்த ஸ்கிரிப்ட் பயங்கரமா பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம the making of the movie is also like too good so definitely audience will enjoy and with kids இந்த படம் நீங்க பார்க்கலாம் சோ கண்டிப்பா பார்க்கலாம் டெஃபினெட்லி கார்ஸ் இருக்கு நட்டி சார் இருக்காரு வேணும் ஓகே சோ படத்தோட மியூசிக் டைரக்டர் சோ த்ரில்லர் மூவி மியூசிக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சோ படத்துல எப்படி மியூசிக் வந்திருக்கு மியூசிக் இஸ் ஃபேண்டாஸ்டிக் ஸ்ரீகாந்த் தேவா சார் எனக்கு ஒரு சாங் இருக்கு பட் இந்த சாங் வந்து ரொம்ப சஸ்பென்ஸான சாங் ஸோ அகெயின் தேர் இஸ் நோ டான்ஸ் அண்ட் ஆல் நான் டான்ஸ்லாம் ஒன்றும் ஆடல அந்த படத்துல அந்த சாங்ல ஸோ சாங்லவே அந்த சாங் வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் மிஸ் the story of so the song is very important in that audience எழுந்திருச்சு போயிட்டாங்கன்னா அப்புறம் ஒண்ணும் புரியாது இந்த சாங் கண்டிப்பா உட்கார்ந்து பார்க்கணும் இந்த சாங் வந்து எந்திரிச்சு வெளிய போக முடியாது டெஃபினெட்லி பார்க்கணும் கண்டிப்பா சூப்பர் சோ ஏதாவது சாங் ஒரு 2 லைன் அந்த மூவில இருந்து ஏதாவது எங்களுக்காக பாடுவோம் அந்த சாங் அப்புறம் அந்த மூவி வெள்ள குதிரை சாங் இஸ் a hit okay so வெள்ள குதிரை எனக்கு இந்த லிரிக்ஸ் ஃபுல்லா தெரியாது எல்லாம் நான் பாடிட்டேன்னா அப்புறம் அவங்க சொல்லுவாங்க எங்க பாடி பாட்டை கொண்டுட்டீங்க அப்படி கண்டிப்பா சொல்ல மாட்டேன் so வெத்தல வாங்கினி பித்தல 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 வாங்கினி வெத்தல 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 வாங்கினி பித்தல 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 வாங்கினி Thank you so much for the interview and ரொம்ப நாளும் பேசுனீங்க and இதே மாதிரி படத்துலயும் ரொம்ப ஜாலியான கேரக்டரா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம் ஜாலி கேரக்டர் இல்ல சாரி ஜாலி கேரக்டர் இல்ல சோ இப்பதான் ஹீரோயினை ஜாலியா பார்க்க முடியும் படத்துல ரொம்ப சீரியஸா இருக்க போறாங்க மறக்காம பாருங்க அடுத்து நம்ம படத்தோட ஸ்டைலிஷான ஹீரோ நட்டி சார் தான் பார்க்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் சோ படத்துல ரொம்ப ஸ்டைலிஷான லுக் போஸ்டர் பார்த்தாலே தெரியுது நட்டி சாரா இது அப்படிங்கிற அளவுக்கு போஸ்டர் இருக்கு சோ எப்படி அந்த லுக் எப்படி கொண்டு வந்தாங்க உங்களுக்கு அது தாக்ஷா மேடமும் டைரக்டர் ஆர்ட் டைரக்டர் இவங்க சேர்ந்து பண்ணது ஏன்னா ஒரு கார்ப்பரேட் கம்பெனில ஒர்க் பண்றவங்க வந்து இந்த மாதிரி இருக்கணும் ஏன்னா அதெல்லாம் கார்ப்பரேட்டோட சிம்பல் இல்லையா ஸோ இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு ஸோ அதுக்காக அந்த இது பண்ணாங்க அந்த அப்படி அச்சீவ் பண்ணப்பட்டது தான் அது ஏன்னா நான் எப்போவுமே கான்செப்ட் ட்ரிவன் ஃபிலிம் தான் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் நான் போன படம் எங்கிட்ட முதல்ல பெயிண்டர்ஸ் பற்றி இருக்கும் கட் அவுட் ஹோர்டிங் வரைகிறவங்க பற்றி இருக்கும் ஸோ சதுரங்க வேட்டை பார்த்தீங்கன்னா ஒரு கான்மேன் இருக்கும் ஸோ இந்த படத்தில் வந்து கார் ஸ்டீலரு ஸோ அடுத்த படம் மட்டும் அதில் போட் மெக்கானிக் ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ் ஆமாம் ஏன்னா இந்த படத்தில் வந்து மாஸ் படம் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணாங்க கதை சொல்லும்போது எனக்கு இது மாஸ்னா நமக்கு தாங்காதே இது வந்து 10 பேர் அடிக்கிற விஷயம் அதெல்லாம் நமக்கு ஒத்து வராதேன்னு சொன்னேன் இல்லை சார் அது யதார்த்தமான பிராக்கெட்டுக்குள்ளே அதை பண்ணியிருக்கேன் ஸோ அப்படின்னு சொல்லி ஸ்டோரி போர்டு மொத்த ஸ்க்ரீன் பிளேலாம் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணாரு அதுக்கப்புறம் தான் இந்த படம் பண்ணேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைன் ஏன்னா வந்து வாழ்க்கையில் எதிர்பாராத இன்சிடென்ட் நடக்கும் அதனால உங்களோட வாழ்க்கை தடம் மாறும் அப்படி தடம் மாறும்போது நம்ம தடம் மாறாமல் நேர்மையான வழிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி லைன் தான் ஸோ டைரக்டர் தாஜ் சார் அவருடைய டெபியூ ஃபிலிம் ஸோ டெபியூ டைரக்டர் வந்து உங்களை அப்ரோச் பண்ணும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அந்த கதை எடுத்து பண்ணலாமா நான் நடிக்கும் போதும் சரி சினிமாட்டோகிராஃபி பண்ணும்போது சரி ரைட் ஃப்ரம் அனுராக் கஷ்யப் இம்தியாஸ் சரி எல்லாமே டெபியூட்டன்ஸ் தான் ஸோ நான் பண்ண எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா டெபியூட்டன்ஸ் தான் சதுரங்க வேட்டை வினோதா இருக்கட்டும் அவருக்கும் அது முதல் படம் இப்போ நான் எங்கிட்ட மோத அதை பண்ணேன் அவருக்கு அது முதல் படம்
அப்புறமா வந்து இப்போ இந்த போங்கு முதல் படம், அடுத்தது நானும் நிவின் பாலி சேர்ந்து ரிச்சின்னு ஒரு படம் பண்ணுறோம். அவருக்கு அது முதல் படம், அந்த டைரக்டர் கௌதம் ராமச்சந்திரனுக்கு. அப்புறமா நெருங்கடா பாப்பான்னு ஒரு படம் பண்ண போகிறோம். அவர் ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்காரு, அது இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது நல்ல கதைகளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். ஸோ அதனால வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான சின்ன விஷயம் இருந்தால் கூட அது ஆடியன்ஸை போய் சேருது இல்லையா. ஸோ அதனால தான் இப்போ போங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏன் போங்கு அப்படின்னா, ஒருத்தர் தான் சுயநலத்துக்காக செய்த ஒரு போங்கான ஒரு விஷயம் ஒரு டீமோட வாழ்க்கையை பாதிக்க வைக்குது. அதனால அவங்க எப்படி போங்கு பண்ணி தான் வாழ்க்கையை ஸ்ட்ரைட் லைன் கொண்டு வந்தாங்க. அதான் எல்லாமே போங்கு தான். சூப்பர் சார். ஸோ நட்ராஜ் அப்படிங்கிற பேர் வந்து நட்டின்னு மாறிடுச்சு. ஸோ இப்போ நட்டி சார் அப்படின்னு சொன்னாதான் எல்லாத்துக்குமே தெரியுது. ஸோ இந்த பேர் எப்படி நீங்க சின்ன வயசுல இருந்தே உங்களை அப்படி கூப்பிட ஆரம்பிச்சாங்க? இல்ல, அம்மா அப்பா வச்ச பேர் வந்து நடராஜ சுப்பிரமணியன். ஸோ அவ்வளோ பெருசா ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது நடராஜன்னாங்க. அப்புறம் அதுக்கும் கம்மியா சில பேர் நட்டுனாங்க. அப்புறம் நட்டி ஆயிடுச்சு. ஸோ அவங்கள நார்த்ல போய் ஒர்க் பண்ணோம் இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து நட்டுன்னு சொல்ல வரல, நட்டினாங்க. ஸோ இட் டர்ன் அவுட் டு பி நட்டி. அவ்வளோ. பட் வீட்டில் உங்களை கண்ணன் அப்படின்னு கூப்பிடுவாங்க? வீட்டில் கூப்பிடுவாங்க. அவங்க இப்போ என்ன, எங்க தாத்தாவுடைய பேர் அது. அதனால அவங்க பேரை சொல்லி கூப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக கண்ணான்னு கூப்பிடுவாங்க. நீங்க ரொம்ப ஒரு மாதிரி ஹிலேரியஸான நேச்சர், ரொம்ப உங்களுக்கு யார் சொன்னாங்க வீட்ல கண்ணன் கூப்பிடுவாங்க சொல்லி? இல்ல, இதுக்கு முன்னாடி நீங்க இன்டர்வியூஸ் பண்ணும்போது பாத்திருக்கேன். ஓகே. சோ வீட்ல ரொம்ப சுட்டித்தனமா இருப்பீங்க, அதனால தான் அந்த பேர் கூட பொருத்தமா இருக்கும்ல இருந்திருக்கலாம். சோ அந்த மாதிரி சின்ன வயசுல இப்போ வழக்கமா விளையாட்டா சுத்துறது தானே. ஸோ அது அப்படியே சூட் ஆயிருக்கும், அவங்க கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ படத்துல 2 ஹீரோயின். ஸோ ஒரு ஹீரோயினாவே பட் ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இதுல 2 ஹீரோயின் பட் ரொமான்டிக் சீன்ஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எப்படி அவங்க 2 பேர் எப்படி படத்துக்கு என்னன்னா, இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்தமான ஒரு கப்பலாக இருப்பாங்க, அதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கப்பல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான அது கார்பரேட் லைஃப்ல இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒண்ணா ஒர்க் பண்ணுறாங்க, சடனாக கல்யாணம் என்ன they were seeing for each other for 5 years அப்படிம்பாங்க. they were seeing each other for 5 years அப்படிம்பாங்க. ஸோ அவங்க அப்படி அதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், அவங்க ஃபைல் அலாங் வித் ஈச் அதர் அப்படியான ஒரு விஷயங்கள் இருக்கும். அதான் அந்த மாதிரியான ஒரு விஷயம் ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு ரோஹித் சிங்க்கு நடுவில், மனிஷா ஸ்ரீகருக்கு நடுவில்னா எங்க 2 பேருக்கும் காமனா ஒரு எனிமி இருப்பாங்க. ஸோ அந்த டார்கெட் பண்ணிட்டு இவங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு நம்மளையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிடுறோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அதனால 2 ஹீரோயின் அப்படிங்கிறது கிடையாது, எல்லாம் கதையோட போக்கில் இருக்கிற ஒரு விஷயம். ஸோ ஹீரோயின்ஸ் வந்து கதையோட சேர்ந்து உங்களோட யூஸ்வலாக எல்லா படத்துல என்ன இருக்குன்னா, ஒரு ஹீரோயின் இருந்தால் ரொமான்டிக்காக ஒரு லுக் விடுவாங்க, அப்புறம் ஏதாவது ஒரு பனி படர்ந்த மலையில ஏதாவது ஒரு சாங் இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் இது இந்த படத்துல கிடையாது. அதே மாதிரி 8வது ரீல்ல ஒரு மெலடி ஒன்று போட்டு இறக்குவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் இருக்காது. ஒரு ஃபார்முலா மாதிரி இருந்தது, அது கிடையாது. இதில் யதார்த்தமான ஒரு கான்செப்டுக்குள்ள ஒரு மாஸ் படம். இது என்டர்டெய்னிங்காக இருக்கும் வந்து பார்க்குறவங்களுக்கு. கதை சூஸ் பண்ணும்போது உங்க ரோல் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்க மாட்டீங்களா, இல்ல ஹீரோயின் ரோல் எப்படி இருக்குன்னு நீங்க பாப்பீங்களா? இல்லை, டோட்டலாக கதை கேட்பேன். ஒரு லைன் கேட்பேன், அப்புறமா வந்து ஸ்க்ரீன் பிளே கேட்பேன். அவங்க என்ன பண்ண முடியும், நம்மளால முடிஞ்சால் கான்ட்ரிபியூட் பண்ண போகிறோம், நமக்கு கொடுக்குற வேலையை செய்ய போகிறோம், நம்மளை பாதிக்கும் பட்சத்தில் அதில் வந்து என்ன தூக்கி தோல்ல சுமக்க முடியும். ஓகே சார். ஸோ படத்துடைய கதை லைக் அதை பற்றி ஒரு 2 வார்த்தைகள் எப்படி? ஒரே வார்த்தை அதான். அதாவது எப்படின்னு இந்த படத்தோட கதைன்னா, நிம்மதியாக ஒரு வாழ்க்கை போயிட்டு இருக்கு எல்லாருக்கும். ஏதாவது ஒரு இன்சிடென்ட் வந்து உங்கள் வாழ்க்கையின் தடம் மாற்றும். ஸோ அந்த தடம் மாறும்போது நீங்கள் மாறாமல் இருந்து நேர்மையான வழியில் போகணும், அதை சொல்கிறது தான். ஏன்னா எல்லாருக்குமே வந்து எதிர்பார்க்காத அதாவது யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஆல்வேஸ் அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம். ஸோ தளர்ந்துடாதீங்க. ஸோ இதுதான். ஸோ போங்கு பண்ணாமல் எல்லாரும் தேட்டரில் போய் இந்த படத்தில் வந்து என்னென்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தின் லைனில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வெப்பிங், 4 நல்ல சாங் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொடக்ஷன் வேல்யூ இருக்குது, நிறையா ஹை அண்ட் கார்ஸ் நடிச்சிருக்கு, ப்ளஸ் நல்ல ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஃப்ரீயாக வந்து படத்தை பார்த்துட்டு தியேட்டரில் பார்த்துட்டு இன்டர்வலில் பாப்கார்ன்லாம் சாப்பிட்டு நல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். 2வது இந்த படத்தில் வந்து ஆஹா ஓஹோ வங்காள விரிகாட்டில் ஒரு பெரிய கோட்டை கட்டி அதை இமயமலையை கீழே வச்சு இப்படிலாம் பெரிய இதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களை என்டர்டெயின் பண்ணும். இட்ஸ் அன் என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம். உங்களுக்கு எங்கேஜிங்காக இருக்கும். படம் ஆரம்பிச்சது முடிவு வரைக்கும் செம ஸ்பீடாக போகும். ஜாலியாக ரசிச்சுட்டு ஜாலியாக வெளியே வரலாம். ஏன்னா பொதுமக்கள் எல்லாரும் இப்போ பேய் பிசாசி இந்த படங்கள்லாம் பார்த்து ரொம்ப டயர்டாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு என்டர்டெய்னிங் ஃபில்மாக தான். ஸோ போங்கு ஜெய் படத்தை கண்டிப்பாக தேட்டரில் போய் மக்கள் பார்க்கணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ சார். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் போங்கு படத்துடைய ஹீரோயின் ரூஹி தான் பார்க்க போறோம். வணக்கம் மேடம்.
So how are you? I'm good, thanks. So first, how you got this opportunity in Okay. role with Nati sir, and how is your rapport with director? Okay, like that. Yeah. Well, you know, being my Tamil debut, I thoroughly enjoyed shooting for the film because I always wanted to be a part of Tamil cinema because I think you guys make really intelligent films. The people are really, really sensible here, and the kind of scripts that they have are very strong. Okay. And also, I love the people, I love the culture, and somehow I always wanted to come to Chennai Okay. and experience. And yes, I did have a great time. The shoot was very organized. The best part about South industry is that things are much better organized than Bollywood. Okay. Things start on time. Everybody is very passionate about what they do. So it was a fab experience. Working with Nati, of course, was, you know, out of the world because he is a top DOP in Bollywood and here, and he's a fantastic actor. So there's a lot to learn from him. You know, he is a school in himself when it comes to technicalities of camera, facing the camera, the lighting. He knows everything. Yeah, Yes. obviously. Yeah. And so it's, you know, it's a lot of fun to learn from him. At the same time, he's very friendly. Okay. So we had a great time. We were always laughing, and he used to make me feel really comfortable. Okay. My director, Taj, it's his first film as a director, but he is very strong. Okay. And I think he's got a very long way to go as a director because he's very hardworking. Okay. And he is very passionate, he's very intelligent, and he's written and made this amazing script, Yes, which is Bonga, Yes. you know. Thiru sir, my producer, also, see, it's, you know, they say first impression is always the last impression. Yeah. Now, my first impression of Tamil cinema, Yes. of the production value, is great. Because my producer treated me so well, he took care of me, they all were very respectful on set. So yeah, I had a fabulous time during the entire shoot. And we've put in a lot of hard work, we've put in a lot of our hearts and our souls in the film, and I really hope that the audience sees that, Will like it, sure. yeah, and likes it. Okay. But I think the best part about Bonga is the cars. Because I have always been a car freak. I have loved cars, and since childhood I've loved fast cars. Okay. And what really excited me about this film was the cars, because we've got all sorts of really fast high-ended luxury cars in the movie. We've got a lot of chase sequences, we've got a lot of highways, and we've got a lot of thrill. So people, you know, who have this adrenaline rush seeing cars and speed, they're definitely going to enjoy the movie. Do you have any scenes like you are driving that car? I think so. I did drive the car. I don't know if they put that in the movie or no. Okay, so you have a scene, but actually I don't know if they put it. put in. But I drove. Okay. Okay. Like, I remember when we were shooting in Gujarat, we were shooting with the Rolls Royce, and I was like, let me drive the car. And the guy was a little skeptical earlier because of their mentality, Yeah. thinking, you know, women are not good drivers. And I was like, let me prove you wrong. And I think I drove better than him. So Okay. he was like, yeah. நாம நல்லது பண்றதுக்கும் நல்ல நேரம் பார்க்கணும், கெட்டது பண்றதுக்கும் நல்ல நேரம் பார்க்கணும். So the language is a main problem for you, or you understand, like when the director says anything, does language become a problem for you while shooting? See, the thing is, I always say that I might not understand Tamil, but I understand Tamilians very well. Okay. Because I have done a lot of beauty pageants. I was a Miss India, and I've represented India in more than 4 international pageants. Okay. What happens in pageants is you meet a lot of non-English speaking girls. Okay. Italian girls, Spanish girls, Dutch. There are so many different kinds of languages. So you kind of get used to
understanding different dialects and people. Okay. So that way it really was not a problem. Okay. Also, while shooting, my ADs, all the assistant directors, Okay. they used to sit with me. We used to sit for an hour or two, and we used to rehearse all my dialogues and mug it up. Oh, okay, fine. So yeah, it really wasn't a problem. And hopefully, I mean, I'm working on it right now. Hopefully, I will be able to speak in fluent Tamil in 6 months. Superb. So I'm giving myself like 6 months. I'm like, yeah, 6 months you will learn Tamil. I really hope so. I really hope so. Yeah. So that will be helpful for you for the future Tamil films. Thank you so much for Thank the interview. அடுத்ததா போங்கு படத்தலுடைய காமெடி ஸ்டார் அர்ஜுனன் சார் தான் பார்க்க போறோம். பிகாஸ் அவர் பேர் அர்ஜுன் இண்டஸ்ட்ரியில பரவிட்டு இருக்கு, ரொம்ப சார் ஃபீல் பண்றாரு. ஸோ அர்ஜுனன் சார் தான் இப்ப பார்க்க போறோம். அர்ஜுனன் சார் தான் பார்க்க போறோம். ஹலோ சார். ஸோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். ஸோ நீங்க ஒரு படத்துல வந்தாவே அந்த படத்துல காமெடிக்கு ஒரு நல்ல இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு மக்கள் மத்தியில இப்போ ஒரு தாட் இருக்கு. ஸோ போங்கு படத்துல நீங்க என்ன மாதிரி ரோல் பண்ணிருக்கீங்க? ஸோ அது எப்படி காமெடி ரோலா, சீரியஸ் ரோலா, இந்த மாதிரி? ஆக்சுவலாக போங்கில் வந்து நான் எனக்கு காமெடிக்கு ஸ்கோப் இருக்கு. ஓகே. பட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சீஃப் கார் மெக்கானிக் நான் ஆக்சுவலாக அந்த படத்தில். கார் மெக்கானிக் தெரியுமா ரியல் லைஃப்ல? ரியல் லைஃப்ல ஓரளவு என் காரு நடுவில் நிப்பாட்டினா தலையின போகிற அளவு தெரியும் எனக்கு. மற்றபடி இந்த படத்தில் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு கார் மெக்கானிக் நான். ஓகே. ஸோ நானும் நட்டி சார், ஹீரோயின் 3 பேருமே ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். ஓ ஓகே. ஸோ என்னோட இந்த கார் மெக்கானிசம், இந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து கதைக்கு எப்படி ஹெல்ப் ஆகுது, இதனால் அந்த போங்குங்கிற சமாச்சாரத்தில் எப்படி வந்து ட்ராவல் ஆகுது, இதெல்லாம் வந்து நான் எப்படி ஹெல்ப் பண்ணுறேன் ஹீரோவுக்கு, அதுதான் அந்த ரோல். ஸோ இம்பார்ட்டன்டான ப்ராமினென்ட்டான ஒரு ரோல். ஓகே. ஹீரோ கூட ட்ராவல் ஆகுற ரோல். சூப்பர் சார். ஸோ டைரக்டர் தாஜ் பற்றி சொல்லுங்க. அண்ட் இந்த ரோல்குள்ளே நீங்கள் எப்படி வந்தீங்க? டைரக்டர் முன்னாடியே தெரியுமா இல்லை ஏதாவது ஆடிஷன்? இல்லை, எனக்கு நான் ஃபேஸ்புக் பேஜில் தான் அவங்க பிங்க் பண்ணாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் பிங்க் பண்ணி என் நம்பர் வாங்கி இந்த மாதிரி ஆஃபீஸ்க்கு வாங்க, என்ன பண்ண ஒன்றுமே தெரில. ஓகே. இதெல்லாம் வந்தேன், வந்து பார்க்கும்போது அங்கே இங்கே அந்த ரோல்ஸ் ராய்ஸ் ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டியிருந்தாங்க ஆஃபீஸில். என்னன்னா இது ஒரு வேளை ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃபேன் போல அப்படின்லாம் யோசிச்சேன். அதுக்கப்புறம் சொன்னாங்க, ஸ்கிரிப்ட் சொன்னாங்க, இந்த மாதிரி கார் பேஸ்ட் ஃபிலிம் தான் அப்படின்னு. நட்டி சார் தான் ஹீரோ, போதுமே இது நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணுமே. ஸோ அப்படி தான் நான் உள்ளே வந்தேன். என் கேரக்டர் ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஐ ஹேட் டு டான்ஸ், ஆக்ஷன் பிளாக்கு, எமோஷனல் சீன்ஸு, ஸோ எல்லாமே எனக்கு இருந்துச்சு இந்த படத்தில். ஸோ எனக்கு அந்த என்னோட காமெடி மட்டும் இல்லாமல் அதையும் மீறி என்னோட டேலண்ட்டை காமிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்துச்சு இந்த படம். ஸோ இதுக்காகவே மக்கள் அனைவரும் தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்கணும்னு கேப்டன் டிவி சார்பாக கேட்டுக்கிறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், இன்டர்வியூ ரொம்ப சூப்பராக போச்சு. தேங்க்யூ ஸோ மச். நாம நல்லது பண்றதுக்கும் நல்ல நேரம் பார்க்கணும், கெட்டது பண்றதுக்கும் நல்ல நேரம் பார்க்கணும். போங்கு திரைப்படத்துடைய கேப்டன் ஆஃப் த ஷிப் டைரக்டர் சார் தாஜ் தான் பார்க்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ அம் ஃபைன் சார். ஸோ படம் உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் படம், ஒரு டெபியூ ஃபிலிம். ஸோ இந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? லைக் ப்ரொடியூசர்ஸ் எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? ஸோ இந்த ஸ்கிரிப்ட் பற்றி ஒரு 2 வரிகள். அதான் என்னன்னா, ஒரு ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி ரெடி பண்ணி கையில் வச்சுருக்கும் போது சாருடைய ஒரு லிங்க் கிடைச்சது ப்ரொடியூசர். ஓகே. போய் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னோன்னே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நல்லா இருக்குது நம்ம பண்ணுவோம். ஏன்னா அவங்களும் அந்த ஃபீல்டில் இருக்காங்க. ஒரு கார் பேஸ் பண்ண ஸ்கிரிப்ட்னோன்னா அவங்க ஒரு ட்ராவல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ரொம்ப கன்வின்ஸாக இருந்தது இந்த ஸ்கிரிப்ட் பண்ணும்போது. ஓகே. ஸோ இந்த ஸ்கிரிப்டே வந்து ஒரு ஹை எண்டட் கார்ஸ் அதை பேஸ் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி அந்த கார்ஸ் மேலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? பிகாஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்கனால தான் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுத முடியும் கண்டிப்பாக. ஆமாம், அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஒரு படமாக பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி ஒரு லக்ஸுரியான கார்ஸை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தேன். ஓகே. சரி, ஓகே, படமாக வந்துருட்டோம் பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஹை எண்டட் கார்ஸ் பற்றி கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணிக்கணும். அதை வச்சு ஒரு ஸ்கிரிப்டே எழுதணும்னா கண்டிப்பாக அதை பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சுக்கணும். லைக் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணீங்க? ஆமாம், இங்கே இதுவரை இந்த தமிழ் ஃபீல்டில் இது ஒரு ட்ராவலிங் ஸ்கிரிப்ட், கார் பேஸ் பண்ண ஸ்கிரிப்ட்னா இப்போ நம்ம படம் மட்டும் தான் சொல்லுவாங்க, போங்குன்ற ஒரு படம். ஏன்னா வேறு எந்த படமும் ஒரு பெரிய ஹை எண்டு காரை வச்சு இதுவரையும் டிசைன் பண்ணலை.
இப்போ இது வந்து ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரை வச்சு பண்ணதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கண்டிப்பாக இருக்கும் ஆடியன்ஸுக்கு. ஓகே. ஸோ உங்கள் படத்தோட லுக்கே ஒரு ஸ்டைலிஷான லுக்காக தான் இருக்கும். ஆமாம், ஏன்னா ரொம்ப ஸ்டைலான ஒரு படம். அதுக்காக சரி நட்டி சாரும் கொஞ்சம் நல்லா டிசைன் பண்ணி அவரையும் ஒரு மாடர்ன் ஸ்கிரிப்ட்ன்றதுனால நல்லா வந்துருச்சு. ஸோ ஒரு மாடர்ன் ஸ்கிரிப்ட், ஸ்டைலிஷான ஸ்கிரிப்ட். பட் நட்டி சார் எப்படி இந்த ரோலுக்கு செலக்ட் பண்ணீங்க? ஆமாம், அது கண்டிப்பாக. ஏன்னா அவர் இந்த சதுரங்கட்ட நீங்கள் பார்த்துருப்பீங்க, படத்தில் நல்லா பண்ணியிருந்தார் ரோலு. அவருக்கு இந்த ஸ்கிரிப்ட் ஆப்டாக இருக்கணும்னு அவருக்கு சொன்னோன்னா அவருக்கும் பிடிச்சி கண்டிப்பாக பண்ணுவோம் பிரதர், நல்லா இருக்குது ட்ராவலிங் படம், அடுத்த ஒரு போங்குன்ற ஒரு டைட்டில் வச்சுருக்கோம், நல்லா இருக்குது சொன்ன சதுரங்க வேட்டை போங்கு இந்த மாதிரியான சூஸ் எல்லாம் ஒரு படமாக பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கு அவருக்கு இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணார். ஏழை தான் எப்பவுமே பணக்காரனை ஞாபகம் வச்சிருக்கும், பணக்காரன் ஏழையை கண்டுக்க கூட மாட்டான். ஸோ நட்டி சாரோட லுக்கே டிஃப்ரெண்ட்டாக மாற்றிட்டீங்க. ஸோ போஸ்டரில் பார்க்கும்போதே ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டைலிஷான லுக் இருந்துச்சு சாருக்கு. ஸோ சூப்பர். சாருக்கு இப்படி சொன்னோன்னே நீங்கள் இந்த மாதிரி ஸ்டைலிஷாக மாறிடுவீங்க இந்த படத்தில் அப்படிங்கும் போது சார் எப்படி சொன்னார்? ஆமாம், ஏன்னா இவ்வளோ ஒரு மாடர்னான ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே கண்டிப்பாக அதுக்கு நம்ம மாறி ஆகணும், நம்ம லைவாக நடிக்க முடியாது. அவருக்கு நான் ரெஃபரன்ஸ்லாம் காட்டினதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓ இப்படி தான் இருக்கணுமா, இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் லுக்கு அப்படின்னோன்னா அவருக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். ஸோ படத்துடைய மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவா. மியூசிக் டைரக்டர் பற்றி சொல்லணும்னா ஸ்ரீகாந்த் தேவா ரொம்ப நல்ல பாட்டு, ஒரு 4 பாட்டு நல்லா மியூசிக் பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப அருமையாக ஸ்கிரிப்டுக்கான சாங்கு சும்மா போட மாட்டோம், அங்கங்கே என்னென்ன தேவையோ அந்த சாங் நல்லா ஒரு பெப்பியாக 2 ஐட்டம் சாங், ஃப்ரெண்ட்ஷிப் சாங், ட்ராவலிங் சாங், 4 சாங் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காரு. அதேமாரி பாட்டு எழுதுனவங்களும் ரொம்ப மதன் கார்கி, தாமரை மேம், கபிலன் சார், இவங்க 3 பேர் எழுதியிருக்காங்க. ஸோ ஆர்ஆர் வந்து இன்னொரு ஆமாம், ஆர்ஆர் வந்து இன்னொருத்தர் பண்ணியிருக்காங்க ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு படத்தில். ஆர்ஆரும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருக்கும் ஆர்ஆர். ஓகே. ஸோ இப்போ தேட்டரில் போய் பார்த்தா நம்ம இந்த கார்ஸ் அந்த ஸ்டைலிஷான லுக்னா ஒரு இங்கிலீஷ் மூவி மாதிரி கண்டிப்பாக இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ தேட்டரில் மக்கள் கண்டிப்பாக போய் போங்கு படத்தை பார்க்கணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ சார். தேங்க்யூ. ஸோ இவ்வளவு நேரம் போங்கு திரைப்படத்துடைய குழுவினர்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அண்ட் படத்துடைய அனுபவம் பற்றி ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ தேட்டரில் மறக்காமல் கண்டிப்பாக போங்கு திரைப்படத்தை போய் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.